ஒரு காலகட்டத்தில் சீனாவில் ஒரு மங்கோலிய மன்னன் அரசனாக பதவியேற்றான். அப்படி அரசனாக அவன் பதவி ஏற்ற உடனே அவன் போட்ட முதல் கட்டளை என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் எரிச்சிருங்கன்னு சொன்னான். எரிச்சிட்டாங்க. ஏன் புத்தகங்களை எல்லாம் எரிக்க சொன்னீங்கன்னு கேட்கும்போது அந்த மன்னன் சொன்னா, இந்த புத்தகங்களை எல்லாம் படித்தால் மக்கள் அறிவாளி ஆகிவிடுவார்கள், அறிவாளிகளை கொண்டு நாட்டை ஆள்வது கடினம், அதனால் மக்கள் எப்பொழுதுமே முட்டாளாக இருக்கணும், அதனால தான் அந்த புத்தகத்தை எல்லாம் எரிக்க சொன்னேன்னு சொன்னார். உடனே எல்லாரும் கேட்டாங்க, புத்தகங்களை வேணால் நீங்கள் எரிச்சிடலாம், படைப்பாளிகள் இருக்கிறாங்களே அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது அதற்கு அந்த மங்கோலிய மன்னன் என்ன செஞ்சான்னா, அத்தனை படைப்பாளிகளையும் கொன்று அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த மன்னன் மக்கள் அறிவாளியாக கூடாதுன்னு நினைச்சா. ஆனால் நம்முடைய அரசோ மக்கள் நூல்களை படித்து சிறந்த அறிவாளிகளாக ஆக வேண்டும், படைப்பாளிகள் உருவாக வேண்டும் என்று மாவட்டம் முழுவதும் ஆண்டுதோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த நேரத்திலே நாம் அத்துணை பேரும் நம்முடைய தமிழக அரசிற்கு ஒரு நன்றியை தெரிவித்து